அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் பேட்டரி காரில் கோட்டையை முதலமைச்சர் விஜய் சுற்றி பார்த்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் முதல்வரை காண அங்குள்ள மக்கள் குவிந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் கோட்டையை சுற்றி பார்க்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் பேட்டரி காரில் முதலமைச்சர் விஜய் கோட்டையை சுற்றி வருகிறார். கோட்டையில் உள்ள தேவாலயத்தையும் அவர் அங்கு பார்வையிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் உள்ள அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் பேட்டரி காரில் தற்போது கோட்டையை சுற்றி பார்த்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேட்டரி கார் மூலம் தற்போது பார்வையிட்டிருக்கிறார். பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் அறையிலிருந்து வெளியே வந்த முதலமைச்சர் விஜய் கோட் அணியாமல் வெள்ளை சட்டையுடன் பேட்டரி காரில் ஏறினார். இதனை பார்த்த அங்கிருந்த மக்கள் முதலமைச்சரை பார்க்க கோட்டை பகுதியில் திரண்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 10 நாட்களுக்கும் மேலாக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தாலும் கூட முழுமையாக வளாகத்தை பார்வையிடாமல் இருந்ததன் காரணமாக இன்று பேட்டரி கார் மூலம் தலைமைச் செயலகத்தை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று காலை முதல் அதற்கான சோதனைகள் முழுவதுமாக அதிகாரிகள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தை சுற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கிறார். சென்னை கோட்டை வளாகத்தில் உள்ள பழமையான சென்ட் மேரிஸ் தேவாலயத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டார். இந்த தகவல் அறிந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் முதலமைச்சரை காண தலைமைச் செயலகம் முழுவதுமாக குவிந்திருந்தனர். 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குவிந்ததால் பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டது. பல்வேறு சொந்த பணிகளுக்காக தலைமைச் செயலகம் வந்திருந்த மக்களும் முதலமைச்சர் வருகையை பார்த்தவுடன் பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மக்களும் அதிக அளவில் இங்கு குவிந்ததால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் 40க்கும் மேற்பட்ட துறைகளின் தலைமை அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் தான் செயல்படுகிறது என்பதால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வருகிறார்கள். கோட்டை காவல் நிலையம், உணவகம், அஞ்சல் நிலையம் என பல வசதிகள் கொண்டதாக தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கென பிரத்யேகமாக ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தம் உள்ளிட்டவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகத்தை சுற்றி அகழி தோண்டப்பட்டு அதில் முதலைகள் போடப்பட்டிருந்தது பற்றியும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் குறித்தும் உயர் அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விலக்கி தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகம் சுற்றிலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்வையிட்ட நிலையில் அங்கு ஏராளமான அரசு ஊழியர்கள் குவிந்தனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 2000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் முதலமைச்சரை காண குவிந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டாலும் கூட மிகுந்த அமைதியான முறையில் தலைமைச் செயலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றி பார்வையிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருங்காட்சியகம், அதே போன்று பழமையான தேவாலயம் உள்ளிட்டவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டிருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் பேட்டரி கார் மூலம் முதலமைச்சர் விஜய் கோட்டையை சுற்றி பார்த்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.